அதிமுகவினுடைய இந்த பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பாஜக. சோ இவங்க பிஜேபியில இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் மக்கள் பெருமளவுல அப்ப புறக்கணிச்சுட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக தனியாக நின்னது, அதிமுக கூட்டணி இல்லாம தான் நின்னது. அப்ப தேனாரும் பாலாரும் இவங்கள 39 எம்பியும் ஜெயிச்சுட்டாங்களா? ஒண்ணுமே இல்லையே வந்து சொல்லுங்க. அப்ப அதிமுக மதவாத கட்சி நீங்க சொல்றீங்க. நாங்க கூட்டணி போமாட்டோம்ன்னு சொல்றீங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் திமுக கொடுத்த அசைன்மென்ட். அதிமுக தனியா நிற்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடும், 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடும் திமுக கொடுத்த அசைன்மென்ட். ஆகவே அந்த கம்பெனியுடைய விவகாரத்தில் அவங்களுக்குள்ளே பிரச்சனை. இப்ப வேலுமணியை எடுத்து நீங்க 25 எம்எல்ஏ கொண்டு நீங்க தாவேக்கலா போற சொல்றதுக்கு பிஜேபிக்கு வேலை இல்லையா சொல்லுங்க? அவங்க தாவேக்கலா அனுப்ப பிஜேபி தானே வரணும். எதுக்கு தாவேக்கலா போறாங்கன்னா, எல்லாருக்கும் பதவி இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, பதவி இல்லாத போற ஒரு நிலைப்பாடு. பதவி இல்லாத நேரத்தில இவங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கும், கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்துக்கும், பிசினஸுக்கும் ஆளுங்கட்சியில இருந்தா தான் பயணிக்க முடியும். அந்த நிலைப்பாட்டில தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கட்சியிலேருந்து 25 பேர் போனாங்க. நீங்க போனீங்கன்னா கட்சி தாவல் சட்டம் பிரச்சனை ஆகும்ன்னு சொல்லும்போது, எடப்பாடி அன்னைக்கு இரவோடு இரவாக கட்சியிலேருந்து எல்லாரும் கட்சியிலேருந்து நீக்கிட்டு பண்ணாங்க. புதிய நிர்வாகத்த போட்டாங்க. அதிமுகல பெரும் குழப்பம் ஏற்படுது. அந்த குழப்பத்துக்கு முன்னாடியே டெல்லியில தொடர்பு கொள்றாங்க. டெல்லி என்ன சொல்லுது? இதே பொழப்ப போச்சு உங்களுக்கு. அதனால நீங்க வராதீங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சற்று மாறுதல் ஏற்படுகின்றது. அதன் பிறகு வேலுமணி டீம்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் ஃபர்ஸ்ட் டெமோ காப்பிக்காக ஒரு 3 எம்எல்ஏ போறாங்க. இப்ப இன்னொரு எம்எல்ஏ போறாங்க. இன்னும் ஒரு 25 எம்எல்ஏ போதான் போறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு 30 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலைப்பாடு உள்ளது.